கிருஷ்ணர் இந்த உலகத்தில் தோன்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் சொல்லலாம் கிருஷ்ணர் வந்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக வராரு அப்படின்னு சொல்லலாம். தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக கிருஷ்ணர் வரணுன்ற அவசியம் கிடையாது. தர்மம் என்ன பண்ணலாம், மேலே வந்துட்டு தர்மம் செழிக்கட்டும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தர்மம் செழிச்சிடும். கிருஷ்ணர் சொன்னால் முடியாத காரியம் தான் இருக்கா, முடியும், கண்டிப்பாக முடியும். அதே போல் அசுரர்கள் அழிக்க வராரா, கிடையாது. அசுரர்கள் அழிக்கிறது கிருஷ்ணர் இறங்கி வரணுன்ற அவசியம் கிடையாது. மேலே இருந்து இப்படிப்பட்ட அசுரன் அழியட்டும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அழிஞ்சு போயிடுவாங்க. ஸோ கிருஷ்ணருக்கு வந்து இந்த உலகத்தில் முக்கியமாக வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்றார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பக்தர்களுடைய அந்த பக்தியை அதிகப்படுத்துறதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன்னா கிருஷ்ணர் வரல அப்படின்னா, கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் நடக்கல அப்படின்னா நம்மளுக்குலாம் பக்தி எப்படி வரும்னு தெரியல. ஏன்னா மற்ற அவதாரங்களை கம்பேர் பண்ணும்போது கிருஷ்ண அவதாரத்துக்கு தான் அவ்வளோ ஈர்ப்பு இருக்கு. மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம் எவ்வளோ பக்தி பண்ண முடியும்னு தெரியல, அவங்களை எப்படி நம்ம நினைக்க முடியும்னு தெரியல. ஆனால் கிருஷ்ணரை பார்த்தா நம்மளுக்கு ஆசை வரும் இல்லையா? மற்ற அவதாரத்தை சொல்லும் போது நம்மளுக்கு ஒன்றும் புரியல, யாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எப்போ கிருஷ்ணா சொல்லுவாங்க என்ன ஆகுது, நம்மளுக்கு உடனே ஒரு தலை தூக்கி பார்க்குறோம், கிருஷ்ணா நம்மளால தான் சொல்கிறாங்க. கிருஷ்ணன் சொன்னால் என்ன ஆகுது, நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு வருது. கிருஷ்ணனுடைய குணங்களை பற்றி கேட்கறதுக்கும் கிருஷ்ணனுடைய லீலைகளை கேட்கறதுக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும். ஸோ அப்படி பக்தர்களுடைய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய பக்தியை அதிகப்படுத்துறதுக்காக தான் கிருஷ்ணர் வரார். கிருஷ்ணர் தோன்றதுக்கான மிக முக்கியமான காரணமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பக்தியை அதிகப்படுத்தி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பை தன் பால் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பை இருக்கிறதுக்காக தான் கிருஷ்ணர் தோன்றார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றாங்க, மகாபாரதத்தில் சொல்றாங்க.